அனைவருக்கும் வணக்கம். சென்னை திருவொற்றியூர் மணலி புதுநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் 37 வயதான முத்துக்குமார். இவர் மணலி மாநகராட்சி மன்றத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த குணசுந்தரி என்ற பெண்ணுடன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணமும் நடைபெற்றுள்ளது. இருவரும் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு முன்பு மனைவி இறந்து தனியாக வசித்து வந்த உறவினரான சதீஷ்குமார் என்பவரை முத்துக்குமார் அழைத்து வந்து தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முத்துக்குமார் தினந்தோறும் காலை வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாலையில்தான் வீடு திரும்புவார் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் வீட்டில் தனியாக இருந்த குணசுந்தரிக்கும் சதீஷ்குமாருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் இவர்களது பழக்கமானது திருமணத்தைக்கு மீறிய உறவாக மாறி அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கணவனை விட்டு காதலுடனே வாழ நினைத்த குணசுந்தரி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெரியபாளையத்திலுள்ள அம்மா வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் குணசுந்தரியோ தனது கள்ளக்காதலான சதீஷ்குமாருடன் வீட்டை விட்டு வெளியேறியது அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்தது. இதனால் மனமுடைந்து விரக்தியில் இருந்த முத்துக்குமார் நேற்று தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். தான் இறப்பதற்கு முன்பு செல்போனில் ஆடியோ பதிவும் செய்து கடிதமும் எழுதி வைத்திருக்கிறார். அவர் மரணத்திற்கு காரணம் மனைவியான குணசுந்தரியும் அவருடைய நண்பரும் உறவினருமான சதீஷ்குமார் தான் காரணம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மணலி காவல் நிலைய போலீசார் இறந்த முத்துக்குமாரின் உடலையும் கைப்பற்றி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது என போலீசார் புகாரை வாங்க மறுத்ததால் பிரேத பரிசோதனை முடிந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முத்துக்குமாரின் உடலை வழியிலேயே மடக்கி பொன்னேரி நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணலி காவல் நிலைய உதவி ஆணையரான விவேகானந்தன் மறியலில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலையும் கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பொன்னேரி நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மேலும் முத்துக்குமார் எழுதி வைத்த அந்த கடிதத்தில் என் மனைவி வேறு என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் நான் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன். ஆனால் என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இப்படி செய்ததுதான் என்னால் தாங்க முடியவில்லை. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி கூட நாங்கள் ஒன்றாக குளித்து தனிமையில் உல்லாசமாக இருந்தோம் எனவும் அதன் பிறகு மறுநாளே அவள் என்னை ஏமாற்றிவிட்டு இப்படி ஓடிவிட்டாளே என அவர் அதில் எழுதியிருப்பது முத்துக்குமாரின் உறவினர்கள் மீதே போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.